அதாவது விஜய் இப்போ தான் வந்து இருக்கிறாரு. அவங்க இன்னும் ரொம்ப அரசியலில் ரொம்ப கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. மேபி எனக்கு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதுண்ணா. இப்போ விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். காரணம் மேடம், சரி அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும் ப்ரோ. காரணம் ப்ரோ, காரணம் நிறைய உதவி செஞ்சுக்கிறாங்க மக்களுக்கு. டிஎம்கே தானே வரும். டிஎம்கே பவர்ஃபுல்லாக இது கட்சி. பஸ் எல்லாம் ஃப்ரீயாக, லேடிஸ் எல்லாம் ஃப்ரீயாக விட்டுறாங்க. விஜய் வந்தால் நல்லா இருக்கும். காரணம் தெரில, ஆனால் அவர் வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் மக்களுக்கு ஏதாவது எடுத்து செய்யணும், இந்த ஏழைப்பட்டவங்க ஏதாவது செய்யணுன்றதுக்காக அவர் வராரு. ஏன்னா எங்கள் ஓட்டு எல்லாருமே அவருக்கு தான், எங்கள் ஊரில் எல்லா ஓட்டுமே அவருக்கு தான். தளபதி விஜய் ஒருத்தர் தான், எல்லா ஓட்டுமே அவருக்கு மட்டும் தான் நாங்கள் போடுவோமே. சரி, விஜய் காரணம் அவர் நல்லது செய்வாங்க வந்தால் மக்களுக்கு. அவரே நம்மள மாரி இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு புதுசாக யாருன்னா வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்த்தா இப்போது ட்ரெண்டில் இருக்கிறது 2 பேர் தான். ஒன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், இன்னொருத்தர் உதயநிதி ஸ்டாலின். இதில் யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் யாருக்கு ஆதரவு தரீங்க? விஜய். காரணம் அவர் நல்லது செய்வாங்க வந்தால் மக்களுக்கு. அவரே நம்மள மாரி அவரும் வந்தால் நல்லது தான் நடக்கும். நாங்கள் அவருக்கு தான் ஓட்டை போடுவோம். அவர் வந்தால் நல்லது தான். அவருக்கும் மக்கங்களாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு யாரும் இல்லை. அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும். நன்றி. எப்படி சொல்கிறது, அது அவங்கவுங்கள இப்போ தானே ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் யாரும் அவங்களோட கருத்தில் ஒன்று சொல்ல என்ன செய்வோன்னு எதுவும் சொல்லலை. இதுக்கு மேலே தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம யாருக்கு போகலான்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல. எனக்கு சரி சீமான் வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை டிஎம்கே இருந்தாலும் நல்லாயிருக்கும்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும்ல. அந்த அபிப்பிராயம் சொல்லுங்கள். மேபி எனக்கு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதுண்ணா. காரணம்னா மேபி அவரோட கொஞ்சம் எங்கிலேருந்தே வராரா. இப்போது அவர் தான் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு மூலியமாக எப்படிலாம் இருக்காங்க, அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் கொஞ்சம் நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போது இளைஞர்கள் விஜய் வந்தால் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அது சாத்தியக்கூறு இல்லை. திரும்பவும் டிஎம்கே தான் வரும். ஆனால் விஜய் வந்தாலுமே புதுசாக ஏதாச்சும் மாற்றங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அதே இப்போ விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். காரணம் மேடம், சரி அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் அப்படின்ட்டுக்காக. விஜய் விஜய் தான் நல்லது பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? பார்ப்போமே, ஒரு டைம் சான்ஸ் தந்து பார்க்கலாம். நேற்று பரந்தூரில் கூட போய் பேசினார், பார்த்தீங்களா? இல்லை நான் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஃபார்மர்ஸ்க்காக நல்லா சரி பார்க்கலாம். ரூலிங் பார்ட்டிக்காக அகேன்ஸ்டாக பேசினார், நல்லா இருந்துச்சு. யாரடா சொல்கிறது ப்ரோ? உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் ப்ரோ. யார் வந்தால் சரி நான் இவருக்கு ஓட்டு போடுவேன், டிஎம்கே போடுவேன்? இல்லை ப்ரோ, அரசியலை பற்றி ஏதாவது புரிதல் இருந்தால் ஏதாவது சொல்லலாம். நான் விஜய் வரும் நடிகராக மட்டும்தான் பார்த்துருக்கேன். நான் கருத்து சொன்னால் அது கரெக்டாக இருக்காதுல்ல. நீங்கள் ஒரு ரசிகராக இருக்கீங்க, ஸோ அவர் வந்தால் நல்லது பண்ணுவார், உங்கள் அபிப்பிராயம் இருக்கா? அதான் ப்ரோ, கொடுத்த ஸ்கிரிப்டுக்கு நடிக்கிறாரு, வந்தால் நல்லது பண்ணுவார்னு அதை வச்சு இப்படி சொல்ல. அதுக்காக நல்லது பண்ண மாட்டாருன்னு சொல்ல. எனக்கும் விஜய் ரசிகர் தான். யார் வந்தாலும் சந்தோஷம் தான். எனக்கு அரசியலை பற்றி ஒரு புரிதலுமே இல்லாமல் நான் அதை பற்றி ஒரு கருத்து கணிப்புக்கு கொடுக்க முடியாது இல்லைங்களா. விஜய் இப்போ தான் வந்து இருக்கிறாரு. அவங்க இன்னும் ரொம்ப அரசியலில் ரொம்ப கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதனால் எதிர்கட்சி வேணால் வந்துடுவார். சொல்லுப்பா, இப்போ வர்றது நம்ம உதயநிதி தான் வருவார். திமுக தான் ஸ்டார். காரணம் அதான் அவர் சொன்ன கருத்து தான். இன்னும் கற்றுக்கணும் நிறைய. இவங்கெல்லாம் விஜய் இருக்கிறது இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு அவங்க தான். இப்போ டிஎம்கே இப்போ இருக்கிற டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும் ப்ரோ. காரணம் ப்ரோ, காரணம் நிறைய உதவி செஞ்சுக்கிறாங்க மக்களுக்கு. அது இல்லாமல் மோஸ்ட்லி சப்போர்ட் இருக்குது அவங்களுக்கு. இப்போது தமிழக வெற்றி கழகம் தான் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் 40 வெற்றி அடைஞ்சாங்க அவங்க. அதனால் இப்போ ரீசெண்டாக எம்பி எலெக்ஷன் இல்லையா? எம்பி எலெக்ஷன். அதனால் டிஎம்கே தான் வெற்றி அடைஞ்சாங்க. நீங்கள் டிஎம்கே தானே வரும். டிஎம்கே பவர்ஃபுல்லாக இது கட்சி. பஸ் எல்லாம் ஃப்ரீயாக, லேடிஸ் எல்லாம் ஃப்ரீயாக விட்டுறாங்க. வேறு யாரும் வந்தால் அந்த மாதிரி விட மாட்டாங்க. சரி வருவாங்களா? வேறு யாருன்னா புதுசாக தான் சார் வருவாங்க. யார் வந்தாங்க? யார் வரணும்னு கேட்குறீங்களா? எப்படி உங்களுக்கு அபிப்பிராயம் யார் இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை இவங்க வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? இப்போ யார் வரப்போகிறாங்கன்றதை விட தாண்டி யார் வந்தால் நல்லாயிருக்கும்ன்றதையும் தாண்டி யார் வந்தால் நல்லாயிருக்குன்றதை நான் சொல்கிறேன் சார்.
இப்போது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம போய் கேட்குறோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆளுங்கட்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நாங்கள் எதிர்கட்சி, நாங்கள் சொல்கிறது தான் செயல்படும், இவங்களும் நான் சொல்கிறது தான் செயல்படுன்றாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா எங்கள் தார்மீக உரிமை. இப்போது நாங்கள் வந்து உங்களை கேட்குறோம், சார் ரோடு சரியில்லை, வழி சரியில்லை இதுன்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும்? செஞ்சு தரணும் தான் சொல்லணும். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஆப்போசிட் கட்சியிலேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் யாருக்கும் ஆப்போசிட் கட்சி இல்லையே. இப்போ உங்களையும் நம்பி தான் ஓட்டு போட்டோம், அவங்கள நம்பியும் ஓட்டு போட்டோம், அது செல்லம் தான் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்கோம், அதுவுமே செல்ல மாட்டேங்குது. அப்போ எதனா கேட்டால் நீங்கள் போய் அவங்கள கேளுங்க, இவங்கள கேளுங்க, அவரு கேளுங்க, இவரு கேளுங்க, நாங்கள் எதிர்கட்சி கிடையாது, ஆளுங்கட்சி நாங்கள் அப்படின்னுலாம் கேட்குறது எந்த விதத்தில் சார் நியாயம்? தெரியுது. இப்போ அடுத்த எலெக்ஷனில் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அபிப்பிராயம்? இப்போது அதிமுக இருக்குது, நான் தமிழ் சினிமா இருக்காரு, விஜயும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இதெல்லாம் யாருன்னா வந்தால் இப்போ நான் வந்து அதிமுகங்க, என் கட்சி வந்தால் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனால் மக்களோட தீர்ப்பு என்னன்றது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இப்போ நான் அதிமுக நான் ஏதோ சொல்கிறேன்னு வச்சிங்களேன், வா அவர் எதிர்கட்சி வா அவர் சொல்லிவிடுவார் அப்படி தான் சொல்லுவாங்க, அதானே உண்மை. ஆனால் வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா சமத்துவம், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். இப்போ நாங்கள் எதிர்கட்சி எல்லாம் கிடையாது, எதிர்கட்சி தான் தவிர எதிரி கட்சி கிடையாது. உங்களை நாங்கள் ஒன்றும் வற்புறுத்தி இதை செய்யணும்லாம் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் நல்ல செய்யலாம் வரவேற்கிறோம், அவ்வளோதாங்க சார். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். காரணம் தெரில, ஆனால் அவர் வந்தால் நல்லா இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்தால் எல்லாம் எடுத்து செய்வார். இப்போது பணம்ன்றது தான் ஒரு பெருசு இல்லை, ஏன்னா நிறைய பணம் அவர்கிட்ட இருக்குது. அதை நினச்சிருந்தா அவர் அரசியல் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா மக்களுக்கு ஏதாவது எடுத்து செய்யணும், இந்த ஏழைப்படம் ஏதாவது செய்யணுன்றதுக்காக அவர் வராரு. ஏன்னா எங்கள் ஓட்டு எல்லாருமே அவருக்கு தான், எங்கள் ஊரில் எல்லா ஓட்டுமே அவருக்கு தான். தளபதி விஜய் ஒருத்தர் தான், எல்லா ஓட்டுமே அவருக்கு மட்டும் தான் நாங்கள் போடுவோமே, வேறு யாருமே எங்கள் இதில் கிடையவே கிடையாது. ஏன்னா ஊரில் வந்து கேட்டு பாருங்கள், திருவள்ளம் கோயிலூர் எல்லா ஓட்டுமே விஜய்க்கு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் வந்து எல்லா பார்த்தா எல்லாம் எடுத்து செய்கிறாரு. இந்த ஏழை பணக்காரெலாம் கிடையாது, எல்லாம் ஒரே ஒரு எல்லாம் ஒரே மக்கள் ஒரே ஆட்சி, அவருக்காக தான் நாங்கள் எல்லாமே செய்வோம். அவருக்கு நாங்கள் எல்லா ஓட்டு நாங்கள் எல்லோரும் நாங்கள் போடுவோம். எதுவுமே இல்லை, இளைய தளபதிக்கு ஓட்டு போட்டுருங்க. நீங்கள் சொல்லுங்கள். நான் தளபதி விஜய் தானா? சொல்லுங்கள். புரியலண்ணா. இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். ஆனால் தளபதி விஜய் தானா? காரணம் ஏன்னா அவர் தானே எல்லாமே நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அவர் தான் கூட வராரு. ஏன்னா நம்ம ஏரியாவில் வந்து எல்லாருக்கும் ஓட்டு போடுறாங்க, ஆனால் நல்லது மட்டும் பார்த்தோன்னா யாருமே செய்யலை. ஆனால் இப்போ புதுசாக வராரு இவர் எதுனா செய்வார், கண்டிப்பாக செய்வார்ன்றனால தான் அவர் எதிர்பார்க்குறேண்ணா, வேறு எதுவுமே இல்லை. சொல்லுங்கள், தெரிஞ்ச சொல்லுங்கள்.